கோவையில் கொடூரங்களால் கொல்லப்பட்ட சிறுமியின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பாலாஜி. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள பள்ளப்பாளையம் பகுதியில் தொழிலாளி தம்பதியின் 10 வயது மகள், அதாவது சிறுமி, கடந்த 21ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் அருகில் உள்ள கடைக்கு செல்வதாக சென்று திரும்பி அதன் பின்பு வீடு திரும்பவில்லை. அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் கடைக்கு சென்று விசாரித்தனர். அப்பொழுது ஒரு வாலிபர் மாணவியை பைக்கில் ஏற்றி சென்றதாக தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சூலூர் போலீசில் புகார் அளித்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் எஸ்பி கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் 5 தனிப்படைகள் அமைத்து மாணவியை தேடி வந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது மாணவியை கடத்தியது அதே பகுதியில் வசிக்கும் தொழிலாளி கார்த்திக் என்பது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் அவரை பிடித்து விசாரித்த பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். தீவிர விசாரணையில் அவர் மாணவியை கடத்தி சென்று பலாத்காரம் செய்து கொன்றுவிட்டதாகவும் உடலை வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்ணம்பாளையம் குளத்தில் வீசிவிட்டதாகவும் தெரிவித்தார். இதனை அடுத்து போலீசார் அங்கு சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த கொலை விவகாரத்தில் கார்த்திக் மற்றும் அவரது நண்பர் மோகன்ராஜ் என்ற 2 பேரையும் தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து சிறுமியின் உடல் கோவையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவை சிறுமி கொலை கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் விஜய் தெரிவித்தார். அராஜக செயல்களில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் கீழ் கடும் தண்டனை பெற்று தரப்படும். தமிழ்நாடு அரசு அதுக்கு உறுதுணையாக இருக்கும். மனித நேயமற்ற, மன்னிக்க முடியாத குற்ற செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குழந்தைகளை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறேன். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மற்றும் விரைவான விசாரணை மேற்கொள்ளவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். குற்றப்பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். தொடர்ந்து சிறுமியின் உடல் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூர் உக்கம்பருத்திக்காடு கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து அங்கு சிறுமியின் உடல் வைக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுவதால் மேட்டூர் காவல் துணை கண்காணிப்பாளர் சுந்தரம் தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அருகாமையில் உள்ள மயானத்தில் சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்வதற்காக தற்பொழுது பணிகள் நடந்து வருகிறது. இந்த சிறுமியின் உடலை கண்டு தற்பொழுது உறவினர்கள், அவரது அருகாமையில் உள்ளவர்கள் கதறி எழும் காட்சி தற்பொழுது அந்த பகுதியில் அரங்கேறி வருகிறது. தொடர்ந்து சிறுமியின் உடலை நல்லடக்கம் செய்வதற்கான பணிகளும் தற்பொழுது தொடங்கியுள்ளது பாலாஜி.